எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 18வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம்மில் ஒவ்வொருவரும் விரும்பும் ஒரு விஷயம். அது வெற்றி. சின்ன வயசிலிருந்து நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். படிப்பில் வெற்றி, வேலையில் வெற்றி, தொழிலில் வெற்றி, உறவுகளில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி. ஆனால் ஒரு கேள்வி, வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கிறதா? இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் சிறிய சிறிய செயல்களின் கூட்டுத் தொகைதான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறுகிறது. நண்பர்களே, நாம் பல நேரங்களில் முடிவை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அதற்குப் பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான முயற்சிகளை பார்க்க மறந்துவிடுகிறோம். ஒரு மரம் ஒரே நாளில் பெரியதாக வளரவில்லை. ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல் நாட்கள், வாரங்கள், மாதங்கள் வளர்ந்த பிறகுதான் அது வெளியில் தெரிகிறது. அதேபோல நம்முடைய முயற்சிகளும். இன்று நாம் செய்கிற ஒரு நல்ல பழக்கம், ஒரு சிறிய முன்னேற்றம், ஒரு நல்ல முடிவு, ஒரு புதிய கற்றல், இவை எல்லாமே நாளைய வெற்றிக்கான விதைகள். ஒரு அழகான கதை கேளுங்கள். ஒரு இளைஞன் ஒரு பெரிய வில்வித்தை கலைஞனிடம் சீடனாக சேர்ந்தான். முதல் நாளே அவன் கேட்டான், குருவே, நான் எத்தனை நாளில் வெற்றியடைவேன்? குரு சிரித்தார். நீ எத்தனை மணி நேரம் தினமும் பயிற்சி செய்வாய்? 1 மணி நேரம் என்றான் சீடன். 10 ஆண்டுகள் ஆகலாம் என்றார் குரு. 5 மணி நேரம் பயிற்சி செய்தால் 2 ஆண்டுகள் ஆகலாம். குருவே, நான் தூக்கமே தூங்காமல் பயிற்சி செய்தால்? குரு தலையை ஆட்டினார். அப்படியென்றால் நீ ஒரு நாளும் வெற்றியடைய மாட்டாய். சீடன் திகைத்தான். ஏன் குருவே? ஏனென்றால் உடல் ஓய்வு இல்லாமல் மனம் கற்கவே கற்காது. வெற்றி என்பது வேகத்தில் இல்லை, அது ஒழுங்கான முயற்சியில் இருக்கிறது. நண்பர்களே, இந்தக் கதை நமக்கு என்ன சொல்கிறது? வெற்றி என்பது அவசர அவசரமாக அடைவதல்ல. ஒவ்வொரு நாளும் நிலையான முயற்சி செய்வதுதான் வெற்றியின் ரகசியம். பலர் நான் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மறந்துவிடுகிறார்கள். அவர்கள் இன்னும் பயணத்தில் இருக்கிறார்கள். பயணம் முடிவடையவில்லை. இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன. நேரம் இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நன்றி உணர்வும் வெற்றியும் எப்படி தொடர்பு கொண்டிருக்கின்றன என்று யோசித்திருக்கிறீர்களா? நன்றி உணர்வு நம்முடைய மனதை திறந்து வைக்கிறது. ஒரு மூடிய கதவுக்கு வெளிச்சம் வராது. அதேபோல அச்சமும் சந்தேகமும் நிறைந்த மனதிற்கு வெற்றி வராது. நன்றி உணர்வு நம்முடைய மனதை திறக்கும் சாவி. அது நம்முடைய பார்வையை விசாலமாக்கும், வாய்ப்புகளை கண்டுபிடிக்க உதவும், புதிய வழிகளைக் காட்டும். அதனால் இது கிடைத்த பிறகு நன்றி சொல்லுவேன் என்று காத்திருக்காதீர்கள். இப்போதே நன்றி சொல்கிறேன் என்று ஆரம்பியுங்கள். இப்போது ஒரு நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மேலே என் வெற்றிக்கான 10 சிறிய முன்னேற்றங்கள் என்று எழுதுங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த சிறிய வெற்றிகளை எழுதுங்கள். உதாரணமாக, நான் ஒரு புதிய விஷயத்தைக் கற்றுக்கொண்டேன். ஒரு நல்ல பழக்கத்தைத் தொடங்கினேன். ஒரு பயத்தைக் கடந்தேன். ஒரு நல்ல முடிவை எடுத்தேன். ஒருவருக்கு உதவி செய்தேன். ஒரு வேலையை முடித்தேன். நான் நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்கிறேன். இப்படி குறைந்தது 10 விஷயங்களை எழுதுங்கள். பிறகு ஒவ்வொரு விஷயத்திற்கும் மனதார சொல்லுங்கள், இந்த முன்னேற்றத்திற்கு நன்றி. இன்று நீங்கள் நீண்ட நாட்களாகத் தள்ளிப்போட்ட ஒரு சிறிய வேலையை இன்றே முடித்துவிடுங்கள். அது ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், ஒரு இமெயிலாக இருக்கலாம், ஒரு அறையைச் சுத்தம் செய்வதாக இருக்கலாம், ஒரு புத்தகத்தின் ஒரு சாப்டர் படிப்பதாக இருக்கலாம், ஒரு எக்ஸர்சைஸ் ஆரம்பிப்பதாக இருக்கலாம். அந்த வேலை முடிந்தவுடன் மனதில் சொல்லுங்கள், என்னால் முடிகிறது, நான் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு உங்களுக்கு ஒரு அலாதியான ஆற்றலைக் கொடுக்கும். ஒரு சிறிய வெற்றி அடுத்த சிறிய வெற்றிக்கான தூண்டுதலாக மாறும். சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மூடுங்கள்.
உங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஆழமாக மூச்சை இழுங்கள். அமைதியாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகிறது. உங்கள் உடல் லேசாக உணர ஆரம்பிக்கிறது. இப்போது உங்கள் முன் ஒரு அழகான மலை இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அந்த மலையின் உச்சி உங்கள் வெற்றியை குறிக்கிறது. நீங்கள் அந்த மலையை மெதுவாக ஏற ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. பாதையில் சில கற்கள் இருக்கின்றன. சில சவால்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை. மெதுவாக முன்னே செல்கிறீர்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு சவாலையும் நினைத்துப் பாருங்கள். ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு கஷ்டமான நேரம். அவற்றை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அந்த உங்களை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என்று உணருங்கள். மனதில் சொல்லுங்கள், என் தைரியத்திற்கு நன்றி, என் முயற்சிக்கு நன்றி, என்னை வழிநடத்திய ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. இப்போது நீங்கள் மலையின் உச்சியை அடைகிறீர்கள். அங்கே ஒரு அழகான ஒளி உங்களை வரவேற்கிறது. அந்த ஒளி நம்பிக்கை, வெற்றி, அமைதி, நன்றியுணர்வு இவற்றால் நிரம்பியுள்ளது. அந்த ஒளி உங்கள் இதயத்தை நிரப்புகிறது. கீழே பாருங்கள். நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அந்த பயணத்தை நினைத்துப் பாருங்கள். ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு தடையும் உங்களை இன்னும் வலிமையாக்கியது. மனதில் சொல்லுங்கள், நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். வெற்றி என்னை நோக்கி வருகிறது. என் முயற்சிகளுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் வெற்றிக்கு நன்றி. இப்போது மலையின் உச்சியிலிருந்து ஒரு தங்க நிற ஒளி வானை நோக்கி எழுகிறது. அது உங்கள் கனவுகளை, உங்கள் கடின உழைப்பை, உங்கள் நம்பிக்கையை பிரபஞ்சம் முழுவதும் பரப்புகிறது. அந்த உணர்வை முழுமையாக அனுபவியுங்கள். நீங்கள் அடைந்த வெற்றி உண்மையானது. நீங்கள் தகுதியானவர். நீங்கள் செய்த ஒவ்வொரு முயற்சியும் மதிப்புடையது. ஒரு ஆழமான மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் கண்களைத் திறக்கலாம். இன்று நீண்ட நாட்களாகத் தள்ளிப்போட்ட ஒரு வேலையை முடியுங்கள். இன்று கிடைத்த ஒரு சிறிய வெற்றியைக் கொண்டாடுங்கள். உங்களை நீங்களே பாராட்டுங்கள். என்னால் முடியும் என்று 10 முறை சொல்லுங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள். இன்று நான் பெற்ற சிறிய வெற்றி என்ன? நான் பெருமைப்படும் ஒரு விஷயம் என்ன? என்னுடைய அடுத்த சிறிய இலக்கு என்ன? நான் வெற்றி பெற்ற பிறகு எப்படி உணர்வேன்? நண்பர்களே, வெற்றி ஒரே நாளில் உருவாகாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நன்றியுடன், முயற்சியுடன் முன்னேறும் மனிதனை வெற்றி கண்டிப்பாக தேடி வரும். நம்முடைய சிறிய சிறிய முயற்சிகளை நாம் மதிக்கும்போது அவை பெரிய வெற்றிகளாக மலரும். இன்று முதல் மனதார சொல்லுங்கள், என் ஒவ்வொரு முயற்சிக்கும் நன்றி. என் வளர்ச்சிக்கு நன்றி. என் வெற்றிக்கு நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 10 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 19 எபிசோட் வந்ததும் தெரியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.